என்பர்களே, வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டங்களாக அமையுதுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இந்த விஷயம் நடக்க போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த ராசியிலேயே ஒரு முதன்மையான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசி அப்படின்னாவே ஒரு கஷ்டத்தை தாங்கி, அதோட துரோகங்களை தாங்கி, பல இன்னல்களை தாண்டி, குடும்ப பிரச்சனைகளை தாண்டி, குடும்பத்திற்காகவே வாழக்கூடிய ஒரு உன்னத பிறவி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சிம்பிளான சில விஷயங்கள் நான் வந்து முன்னாடி சொல்லிடுறேன். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் அமையுதுங்க. அதே போல் சில 4 விஷயங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அந்த 4 விஷயம் என்ன அப்படிங்கிறது நான் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி சில பரிகாரங்களும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சலாம், ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. அதே மாதிரி பொருளாதார வசதிக்கு வந்து குறைவு எதுவும் இருக்காது. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்து இறங்கி போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும், ஓரளவுக்கு கிடைக்கும். அதாவது நிறைய பேர் இல்லை சார் ஒன்றும் கட்டுப்படி ஆகலை அப்படின்லாம் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. இந்த காலகட்டம்லாம் ரொம்ப கொஞ்சம் பண ரீதியான விஷயங்களை கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்னு சொல்லுவீங்க. அது தசாபுத்தியினுடைய மாற்றங்களாக இருக்குமே தவிர உங்களோட ராசியின்பால் அதுக்கான பிரச்சனைகளாக இருக்காது. அதனால் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சி எதாவது பண்ணீங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு திட்டங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக நினச்ச அளவுக்கு பலன்கள் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும். இது போட்டால் நம்மளுக்கு ஒரு வேளை லாட்ரி அடிச்சிருமோ அப்படிங்கிற ரேஞ்செலாம் இருக்காதுங்க. நீங்கள் போடுறது உங்களோட மன திருப்தியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், அவ்வளோதான். அதே மாதிரி உடல் நலமும் சீராக தான் இருக்கும். மூன்றாவது நபர்கள் வந்து தலையீடு காரணமாக உங்களுடைய கணவன் மனைவி இருக்கீங்க, இல்லை காதலன் காதலி இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா வேறு ஒருவர் தலையீடுனால உங்களுக்கு வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்களும், அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சுவார்த்தைகளோ உங்களுக்கு மேலே சந்தேகங்களோ இது மாதிரி ஏற்படுறதுக்கான ஒரு புதிய உணர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய உணர்வு, அதாவது உங்கள் மேலே சந்தேகமோ, இல்லை வேறு ஏதாவது வேறுபாடுகளோ, இல்லை ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏதோ ஒன்று வந்து உங்கள் மேலே இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். வார்த்தைகளை மட்டும் விடக்கூடாது. அது 3வது நபர், அவங்க வந்து நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்கள வச்சு நீங்கள் சண்டை போடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாதுங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அதே மாதிரி இளைய சகோதரர் மூலமாக எதிர்பாராத காரியங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க, பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்களுடைய தம்பியோ தங்கையோ இருக்காங்க அப்படின்னாலும் சரி, அவங்க மூலமாக நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம், இது வரைக்கும் நீங்கள் வந்து இவனால் இவ்வளோ நல்லது நடக்கும்னு நான் நினைக்கல, ஒரு விஷயத்துக்கு இவன் சப்போர்ட் பண்ண மாட்டான்னு நினச்சேன், சப்போர்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல பதில் வந்து இந்த டைமில் கிடைக்கும். அது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய தருணமாகவும் அமையுதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தினுடைய சூழல் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி அன்றாட வாழ்க்கை தான் இந்த 15 நாட்கள் போகும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெளியுறவு பொருட்கள் அந்த மாதிரி ஏதாவது வியாபாரம்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த டைம் ரிஸ்க்கு தான், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். நேற்று 1000 ரூபாய்க்கு விற்றது எனக்கு 500 ரூபாய்க்கு விற்குது, நாளைக்கு திடீர்னு 2000 ரூபாய்க்கு விற்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாகவும் அமைதியும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு லாபமும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக தான் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குங்க. நீங்கள் ரொம்ப எதிர்பாராத அளவுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் முதலுக்கே வந்து கரெக்டாக வருமா அப்படிங்கிறது இந்த ஒரு மாத காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அதுலேயும் வெளிநாடை வந்து நீங்கள் பேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெளிநாட்டு மக்கள் அல்லது எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப உங்களோட வாழ்க்கையை சமாளிக்கிறதே இந்த டைமில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதீத முதலீடுகள் போட்டு எதுவும் பண்ணாதீங்க. ரொம்ப டீப்பாகவும் எதுலேயும் உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. போட்டிகளை சமாளிக்கக்கூடிய கடுமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. பாடுபட்டு தான் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உழைச்சாகணும். ஸோ நீங்கள் ₹1 போட்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல ₹1 போட்டால் போதும் அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும் ₹2 போட வைக்கும். அதே போல் கொஞ்சம் நேரம் உழைச்சாவே போதும் அப்படிங்கிறது விடிய உங்களை வந்து உழைக்க வைக்கும். ஆனால் அவுட்புட் என்னமோ பார்த்தீங்கன்னா பழசில் எடுத்த அவுட்புட்டே தான் வந்திருக்கும். அதை நம்ம காப்பாற்றிக்கிறதே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உழைப்பும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் போடுற அளவுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் புதிய முயற்சி எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ தயவு செஞ்சு வேண்டாம். இந்த 1 மாத காலமோ இல்லை 15 நாட்களோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களை சார்ந்த நபர்களும் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற நபர்களும் புதிய ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாங்க. அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு மாதம் கொஞ்சம் பார்த்து இருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில சலுகைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லை தொழிலையோ இல்லை வியாபாரத்துலையோ ஒரு சலுகைகள் தர மாதிரி இருந்தாலும் அது வந்து எலிக்கு இந்த வடையை வச்சு பிடிப்பாங்கள்ல அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஆசையை காட்டி மாட்டி விட்ருவாங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க.
அதை மட்டும் கொஞ்சம் புதிய முயற்சியோ இல்லை புதுசாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் இந்த டைமில் தேவையில்லை. அதாவது அன்றாட வாழ்க்கை காசு இருந்தால் தானே அடுத்த ஸ்டெப்புக்கு போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் இருக்கீங்க. அன்றாட வாழ்க்கையை ஃபஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது வந்து மற்ற ஸ்டெப்பை வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா கணவன் மனைவியெல்லாம் வந்து சேர்ந்துருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பதவி உயர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும், ஊதிய உயர்வும் கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்குது. இந்த நாட்கள்லேயே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி 7ஆம் தேதி தான். ஸோ அதில் இப்போ நீங்கள் 7ஆம் தேதி தான் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுலேயுமே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த காலகட்டங்கள் எல்லாமே திருமணமாகவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது. அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது. உங்களுக்கு ராசியான எண் அப்படின்னு சொன்னால் 2, 6 தான். ஸோ அந்த 2 எண் வச்சு நீங்கள் வந்து இந்த டைமில் உங்களுக்கான எண் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறது, துலாம் ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் யார் யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உங்களோட குலதெய்வம் தான். குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கப்புறமேட்டு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். நிறையா பேருக்கு தெரியும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணால் மிகப்பெரிய நன்மை உண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக பொருந்தக்கூடிய ஒரு ராசி இந்த துலாம் தான். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் தான் வழிபட வேண்டிய ஒரு தருணமும் அமையுது. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு சில கஷ்டங்களை சமாளிக்கணும் அப்படிங்கிறத விட இது என்ன பண்ணால் நம்ம சால்வ் ஆகும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி ஒரு பரிகாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி எப்போவுமே ஒரு முக்கியமான மந்திரத்தை சொல்லணும். அது ரொம்பவே நல்லது. தினம் உங்கள் இறைவனை வணங்கினாவே போதுமானது. ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி அப்படின்னு தினம் 27 முறை சொல்லி பாருங்கள். ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, ஓம் லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி அப்படின்னு தினம் 27 முறை சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும், கஷ்டங்கள் தீரும், கஷ்டங்கள் விலகும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஒரு முன்னே சொல்கிறது தான், தொழிலில் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். பெரிய அவுட்புட்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஓரளவுக்கு அவுட்புட் கிடைக்கும், மன ரீதியான திருப்தி கிடைக்கும். நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேறு ஒரு கரையம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவங்களுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இது போல் பல விஷயங்களில் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதில் காது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக எச்சரிக்கையாக, இஎன்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. தொழில் நல்லா போகுங்க. தொழிலில் நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. தொழில் ரொம்ப பெரிய அவுட்புட் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களை வந்து ரொம்ப ஆட்டி வைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. அன்றாட ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் சோர்ந்து உட்காந்துடாதீங்க. ஏன்னா அடுத்து இந்த டைம் முடிஞ்சோடனே அடுத்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்க்கான வழிகள் இருக்குது. அந்த வழியில் நம்ம போய் பிரயாணம் பண்ணால் தான் தொழிலுக்கான சந்தோஷமோ இல்லை எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக, பொறுமையாக, நிதானமாக பண்ணுங்கள். தொழிலில் நல்ல வெற்றி உண்டு. தொழிலில் எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குமோ அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ் இருக்குது. அந்தளவுக்கு உங்கள் மேலே பொறாமையும் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அது பொறாமையை ஃபஸ்ட் நீங்கள் சரி பண்ணுங்கள். பொறாமையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு மற்றவர்கள் உங்கள் மீது படக்கூடிய பொறாமையை அந்தளவுக்கு நீங்கள் வந்து வெளியே உங்களோட அவுட்புட்டை தெரிவிக்காதீங்க, காட்டாதீங்க. பணம் வாங்கியிருக்கீங்க சார், நீங்கள் ஒரு நகை வாங்கியிருக்கீங்க, போட்டுட்டு வெளியே போய்ட்டு இருந்தால் தான் கெத்தாக இருக்கும் சார். இப்போதைக்கு அதை வெளியே காட்டணும் அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருங்க. வெளியே காட்டணும், பில்டப் காசு காட்டணும் அவசியம் இல்லை. சார் கார் வாங்கி நிறுத்துறேன் சார் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுடைய பேருக்கு வந்து முன்னாடி கொண்டு வந்துருமே தவிர மற்றபடி அது செட் ஆகுமா அப்படின்னு தெரியாது. அதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடி எச்சரிக்கையாக பார்த்து பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது. திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்க இந்த டைமில் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா சில தடைகளை தாண்டி சில நற்செய்திகள் வந்து அமையும். ஒரு சிலருக்கு ஓகேவே ஆகிடும், ஒரு சிலர் கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகும். அதே மாதிரி குழந்தை பேர் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தான். ஸோ கண்டிப்பாக பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியை வழிபட்டுட்டு வாங்க, ரொம்பவே நல்லது நடக்கும். அதே போல் ஒரு வெறும் வயிற்றில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அப்பப்போ நல்லா உடல் கழிவுகள்லாம் வெளியாகிற மாதிரி நல்லா உடம்பு கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. உடல் கழிவுகள் உடம்புல தேங்கவே கூடாது, அது மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயம், ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் கொடுங்க. அன்னதானம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நன்மையை வந்து அள்ளி கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறனால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னுமே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும், ஒரு 100 மடங்கு உழைப்பு அதிகமாகவே போட்டாகணும். ஸோ 100 மடங்கு உழைப்பு அதிகமாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எதில் இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணுற வேண்டிய காலகட்டம் அப்படின்னா, தொழில் முன்னேற்றம் உண்டு, கல்வி முன்னேற்றம் உண்டு. உங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தான் ஹீரோவாக இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தான் ஹீரோவாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி வேறு எந்த சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. முன்னாடியே சொன்னதான், நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலில் ஒரு நெய் விளக்கு தீபம் ஏற்றி, 2 நெய் விளக்கு தீபம் ஏற்றி ஜஸ்ட் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பர், கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்து அந்த நம்பர் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. அந்த நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த இடத்துல உங்களோட பிரச்சனைகளை சொல்லி சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதை கீழே கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ நெய் விளக்கேற்றி நீங்கள் வழிபடும்போது லக்ஷ்மி நரசிம்மர் அள்ளி கொடுப்பார், சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பார். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இதுதான். ஸோ வேறு யாருக்காவது தகவல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி அதில் வந்து ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.